கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் பேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. நேற்று டாக் ஆஃப் தி டவுன் ஃபுல்லாகவே அது மட்டும்தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். திஸ் வீடியோ இஸ் அபவுட் பாலிடிக்ஸ். இந்த வீடியோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். எதனால்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல் கட்சி, கரெக்டுங்களா? ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் ஆர்டிக்கல், ஓகேங்களா, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்க கூட கூட்டணிலாம் இல்லை, நாங்கள் இன்னும் அதெல்லாம் டிசைட் பண்ணல, எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் கூட்டணியில் எதுவும் இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட நாங்கள் தான் லீடிங்காக இருப்போம், லீடிங் பார்ட்டியாக நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த லீடிங் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, விசிகே இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது டிஎம்கே பார்ட்டி, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிஎம்கே தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த டிசைடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சீட் தரோம், இந்த கட்சிக்கு நாங்கள் இவ்வளோ சீட் தரோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கே வரும்போது ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ சீட் தரோம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ சீட் தரோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பட் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்டிகள்ஸ் இருந்தாலும் அதிகமான சீட்ஸ் யார் கிட்ட இருக்கும் அப்படின்னு டிஎம்கே கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம்கே கிட்ட இருக்க கூட்டணி கட்சிகளில் அதிகமான சீட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே கிட்ட இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யார் யார்கிட்டலாம் கூட்டணி கட்சி வரோமோ எங்ககிட்ட தான் அதிகமான சீட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மற்ற கட்சி கூட நாங்கள் கூட்டணியில் வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் தான் அதிகமான சீட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதும் பாலிட்டிக்ஸாக பார்க்குற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 234 தொகுதி, ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் 117 தொகுதிக்கு மேலே 118 தொகுதியோ, ஆமாம் 118 தொகுதி ஆவரேஜாக ஒருத்தர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். சிஎம்லேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கிற பார்ட்டிஸ்லேருந்து இருக்கலாம். இப்போ ஏ அப்படிங்கிற கட்சி இருக்குது, பிசிடி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, ஏபிசிடி 4 கட்சி ஒரு டீம், ஒரு கூட்டணி. இந்த பக்கம் இஎஃப்ஜிஹெச் 4 கட்சி ஒரு கூட்டணி, ஓகேங்களா. இந்த ஏ அப்படிங்கிற கட்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 100 சீட் தான் அவங்க வச்சிருக்காங்க. மீதி 134 சீட்டும் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 118 தொகுதி ஜெயிச்சா வின் அப்படின்னும் போது இந்த 118 தொகுதியில் ஏ அப்படிங்கிறது இல்லாமல் இந்த பிசிடி இவங்க மட்டுமே சேர்ந்து 118 தொகுதி மேலே வின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு 200 தொகுதி ஜெயிக்கிறாங்க. 234 தொகுதியில் ஏன்ற டீம் 200 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அந்த 200 தொகுதியில் 118 சீட்டு இருந்தாலே சிஎம்மா வரலாம். ஸோ இந்த 118 சீட் மெயின் ஹோல்டு யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, யாரு சிஎம்மா வரணும்னு எந்த கட்சி விருப்பப்படுறாங்களோ அவங்க தான் இருக்கணும். பட் இங்கே ஏபிசிடி அப்படிங்கிற 4 கட்சியில் ஏன்ற கட்சி வெறும் ஒரு 50 சீட் தான் இருக்காங்க. மீதி 150 சீட் பிசிடி அப்படின்னு இருக்காங்கன்னா இந்த 3 கட்சி சேர்ந்தே ஒரு சிஎம் டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இந்த 3 கட்சி கிட்ட தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் இஎஃப்ஜிஹெச் அப்படிங்கிற இந்த 4 கட்சி இருக்கு. இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இ அப்படிங்கிற கட்சி கிட்ட 120 சீட் இஏ ஜெயிச்சிடறாங்க. மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் மட்டும்தான் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இங்க மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஈன்ற கட்சி கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். சீட்ஸை பொறுத்து தான் இங்கே யார் ஆட்சி அமைப்பாங்கிற மிகப்பெரிய விஷயமே இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இது எந்த இடத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன்லாம் நடந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற நேரத்தில் எந்தெந்த கட்சியோட தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் வின் பண்ணியிருக்கு, தொகுதி வாரியா எந்தெந்த கட்சிகள் வின் பண்ணியிருக்கு, அந்த மெஜாரிட்டி எந்தெந்த கட்சிகள் வின் பண்ணியிருக்கு, அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே இது மெஜாரிட்டி ஆச்சா இல்லை மைனாரிட்டி ஆச்சா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் இந்த விஷயம் இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் நான் காமன் ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் லீடிங் பார்ட்டியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.